அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகில் மனிதன் இனம் மட்டும் தனது உணவை நெருப்பில் சமைத்து அதற்கு மசாலா பொருட்களையும் உப்பு, புளி, கார, எண்ணெய் போன்ற இதர மசாலா பொருட்களையும் சேர்த்து வயிறு நிரம்ப உண்டு வருகின்றான். எனவே மனிதனுக்கு மட்டும்தான் உலகில் நாளுக்கு நாள் நோய்க்கு ஆளாகி எந்த ஒரு வழியும் இல்லாமல் திண்டாடி கொண்டு வருவதை நாம் கண்கூடாக அறிந்து வருகின்றோம். இதற்கு தீர்வு இல்லை என்று பலர் நினைக்கின்றனர். தீர்வு உண்டு என தெரிந்தவர்களும் உணவை மாற்ற தயங்குகின்றனர். அதிலும் மிகச்சிலரே தீர்வை தெரிந்து தீர்வு மூலம் உணவை மாற்றி உடல்நலம் பெற்று பற்றும் வருகின்றார்கள் இப்பாரினிலே. ஆகவே இதை கேட்கும் எந்த ஒரு மனிதரும் தனக்கு எந்த நோய் இருந்தாலும் அல்லது நோயே இல்லாமல் வருமுன் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளவரும் தனது அனைத்து சமைத்த உணவுகளையும் சைவ உணவு, அசைவ உணவு எல்லாமே மெல்ல மெல்ல குறைத்தோ அல்லது விரைவாக குறைத்தோ சமைக்காத உணவில் உயர்தரமான உணவாகிய மனித உணவைய தேங்காய் சாப்பிட்டு பல வகைகள் சாப்பிடலாம். அதற்கடுத்தா போன்று பாதாம், பிஸ்தா, அக்ரூட்டு, முந்திரி பருப்பு என்று சொல்லப்படுகிற 4 பருப்பு வகைகள், நட்ஸு, பிளெயின் நட்டு, வறுக்காதது, மசாலா போடாத பருப்பு என்று கேட்க வேண்டும். இந்த மாதிரி 4 பருப்புகளுமோ அல்லது 4ல் 2, 3 வகை பருப்புகளை சாப்பிட்டு பழங்கள் சாப்பிடலாம். அதுவும் சிறிது சிரமமாக இருந்தால் நாளாவட்டத்தில் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்ற தமிழ் சொற்றொடருக்கு உண்ணக்கூடிய பச்சை காய்கறிகள், முதலில் குடியில் விளையக்கூடிய காய்கறிகள், பந்தலில் விளையக்கூடிய காய்கறிகள், வெண்பூசணி, மஞ்சள் பூசணி, சுரைக்காய், புடலங்காய், அவரைக்காய், பாகக்காய் போன்ற பச்சை காய்கறிகளை நன்கு கழுவி புதுசாக நறுக்கி அல்லது துருவி அதில் தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சம் மிளகு அல்லது மிளகுத்தூள், சீரகத்தூள் போடலாம். உப்பு சேர்க்காமல் இருந்தால் நல்லது. ஏலாவிடில் சிறிது இந்துப்பு கலக்கலாம். அதுவும் விலை அதிகம் கிடைக்கவில்லை என்றால் கல்லுப்பு பொன்னிறமாக வறுத்து மிகச் சிறிதளவில் சேர்த்து உண்ணலாம். எந்த உப்பும் இல்லாமல் சாப்பிடுவதுதான் இயற்கை உயர்வு, நல்லது உடலுக்கு, உயிருக்கும். இந்த மாதிரி சாப்பிடலாம். அது முடியாட்டதான் முளை வந்த தானியங்கள், பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு என்று சொல்வார்கள். தண்ணீரில் ஊற வைத்தோ முளைகட்டியோ, அது மாதிரி கொண்டக்கடலை, சுண்டக்கடலை பச்சையாக தண்ணீரில் ஊற வைத்தோ முளைகட்டியோ, பச்சை வேர்க்கடலை மற்றும் ஏதாவது பச்சையாக உண்ணக்கூடிய பயிறு வகைகள், பருப்பு வகைகளை முளைகட்டியோ அல்லது தண்ணீரில் ஊற வைத்தோ, அதில் சுவை வேண்டுமானால் தேங்காய் துருவல் தேவையான அளவு அதில் கலந்து சாப்பிட்டு விட்டு பழங்கள் சாப்பிடலாம். அதுவும் முடியாவிட்டால் கருவேப்பிலை அல்லது கொத்தமல்லி அல்லது புதினா இலை, இந்த இலையில் ஏதேனும் ஒன்று இலையை தேவையான அளவு நன்கு தண்ணீரில் கழுவிவிட்டு அதன் பின்பு புதுசாக நறுக்கி அதில் தேங்காய் துருவல் தேவையான அளவு போட்டு, அப்புறம் மிளகுத்தூள், சீரகத்தூள் போட்டு நன்றாக கலவை பண்ணி சாப்பிட்டு விட்டு பழங்கள் சாப்பிடலாம். அதற்கடுத்தபடியாக தான் அவல் பழங்களும். அவல் என்றால் சிவப்பு அவல், கட்டி அவல் அல்லது கோதுமை அவல்
இந்த மாதிரி அவல் தேவையான அளவு தண்ணீர் நல்லா தெளித்து பதப்படுத்தி அதில் தேங்காய் துருவல் போட்டு இனிப்பு அவல் வேண்டுமானால் பழ இனிப்போ அல்லது நாட்டு வெல்லமோ கலக்கலாம். கார அவல் என்றால் மிளகு, குறுமிளகு, நல் மிளகு சேர்க்கலாம் அல்லது மிளகுத்தூள், சீரத்தூள் சேர்க்கலாம். அப்புறம் காய்கறி அவல் என்றால் அந்த அவலிலே சிறிது கேரட்டோ பீட்ரூட்டோ அல்லது கொஞ்சமாக வெண்டைக்காயோ சிறிதளவு காய்கறிகளை போட்டு அதில் கலந்து காய்கறி அவலும் சாப்பிடலாம். இது போன்ற அவலிலே பற்பல வகையான அவல்கள் தயாரித்து அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப, சுவைக்கு ஏற்ப, எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப அவல் தயாரித்து பழங்களும் உடனே அவலுக்கு சாப்பிட்ட உடனே பழங்களும் சாப்பிட்டு உணவை முடிக்கலாம். இவ்வாறு யார் ஒருவர் சமைத்த உணவை முடிந்த அளவு கைவிட்டு சமைக்காத இந்த உணவிற்கு மாறுகிறவர்கள் நிச்சயம் தனக்கு இருந்த நோய்கள் மெல்ல மெல்ல அகன்று நோய் நிலையிலிருந்து நல்ல உடலை பெறுவதையும் நோய் நல்ல மனமும் நல்ல உள்ளமும் பெறுவதையும் கண்கூடாக அறியலாம், உணரலாம். எனவே இதை கேட்கும் அன்பர்கள் உணவை அவரவர்கள் மாற்றும்படி அன்புடன் வேண்டுகின்றோம். அதற்கு மேலே எதுவும் தேவையானால் எனது அலைபேசி எண் 93 80 87 36 45. மீண்டும் கூறுகின்றேன், 93 80 87 36 45. இந்த அலைபேசிக்கு நீங்கள் கேட்டு ஓரளவு அறிந்து கொண்டு விரிவாக அறிய வேண்டுமானால் அதற்கு ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும். அதை கடைப்பிடித்து தங்கள் புற்றுநோயோ, சிறுநீரக நோயோ, சர்க்கரை நோயோ, வாத நோயோ, எந்த நோயாக இருக்கட்டும் எல்லா நோயிலிருந்தும் விடுதலை பெறுவதை, தோல் நோயோ, எலும்பு நோயோ, நரம்பு நோயோ, இதய நோயோ, கண் நோயோ, பல் நோயோ, மூல நோயோ, எந்த நோயாக இருக்கட்டும், வாத நோயோ, 4448 நோய்களும் இந்த மாதிரி நீங்களாம். நமக்கு நாமே மருத்துவம் செய்து நோயற்ற வாழ்வு வாழலாம், நீண்ட ஆயுளுடன் வாழலாம். இறை சிந்தனையுடன் இறை வாழ்வு வாழ்வதற்கும் இந்த உணவு மாற்றம் மிக்க உதவியாக இருக்கும்.